கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ரோமர் 2ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை நாம் வாசிக்கும் போதே, ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி போக்குச் சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளையே நீயே செய்கிறபடியினால், நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னை தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய் என்று சொல்லுகிறதான ஒரு அழகான ஒரு வேத வசனத்தை நாம் இந்த இடத்தில் நாம் பார்க்க முடிகிறது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னா, மற்றவர்களை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறதான ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடிகிறது. ஆனா மற்றவர்களை நான் குற்றப்படுத்தி நான் நியாயம் தீர்க்கும் பொழுதே, நாம் மற்றவர்கள் என்ன குற்றம் இல்லை என்ன தவறை செய்கிறார்களோ அந்த தவறை நாமும் செய்யும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம், அந்த நியாய தீர்ப்புக்குள்ளாக நாமளும் சிக்குண்டு போகிறோம் என்பதை நம்ம என்ன செய்கிறோம், மறந்து போகிறதான ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்க முடிகிறது. நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, மற்றவருடைய குற்றங்களை நாம் சொல்வதனால நான் யார், நான் பரிசுத்தவான் என்று சொல்லி எண்ணுகிறதான ஒரு எண்ணத்தை நான் பார்க்க முடிகிறது. நான் சரியானவன் என்று சொல்லி தன்னைத்தானே ஏமாற்றி கொண்டிருப்பவர்கள் இந்த நாட்களில் அதிகமானவரை நாம் பார்க்க முடிகிறது. தன்னை குறித்து அவர்கள் யோசிப்பது கிடையாது, தன்னை குறித்து சிந்திப்பது கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் மற்றவர்கள் செய்கிறதான காரியங்கள் என்ன செய்கிறார்கள், அவர்கள் குற்றப்படுத்தி குற்றப்படுத்தி எல்லா விதத்திலும் அவர்கள் தகர்ந்து போக செய்கிறதான ஒரு அனுபவத்தை நம்ம நினைச்சிடறோம் இந்த நாட்களில் நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் வேதத்தை நம்ம அதுல அதே வசனத்துல சொல்லியிருக்கிறது, மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே நீ என்ன செய்றா, குற்றவாளியாய் தீர்ப்பது மட்டுமல்ல, நாம் தண்டனைக்கு நாம் தப்பித்து கொள்ள முடியாது என்பது என்ன செய்கிறோம், அந்த 2வது வசனத்திலே நான் தெளிவாக நாம பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நமக்குள்ள இருக்கும் என்று சொன்னால், வேதம் இந்த நாளில் நம்ம கற்றுக் கொடுப்பது என்ன, யாரையும் நம்ம குற்றப்படுத்தாதபடிக்கு தன் நிலைமையை ஆராய்ந்து பார்த்து, நான் எந்த அளவுக்கு நான் உண்மையா இருக்கிறேன் என்பதை தன்னைத்தானே ஆராய்ந்து பார்த்தாலே போதும், மற்றவர்களை என்ன செய்ய மாட்டேன், குற்றவாளியா தீர்க்கிற ஒரு அனுபவம் எனக்குள்ள வராது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். வேதத்துல வாசிக்கும் போது லூக்கா 6:37 வாசிப்போம்னு சொல்லலாம். அதுல ஒரு வசனம் இருக்கு, மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாகும்படி தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்கள் விடுதலை பண்ணப்படுவீர்கள் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அப்ப நம்ம இந்த இடத்துல வாசிக்கிற போது, மற்றவர்களை நாம் குற்றவாளி ஆக்காதிருந்தால் நாம் என்ன செய்யணும், குற்றப்பட மாட்டோம் என்று சொல்லப்படுது. அப்ப மற்றவர்களை நாம் விடுதலை பண்ணும்போது நம்ம என்ன செய்றோம், நாம் விடுதலை அடைகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் மற்றவர்களை விடுதலை பண்ணுகிற, பாவத்துக்குள்ள இருந்து விடுதலை பண்ணுகிற, சத்தியத்தை அறிகிற அந்த அறிவுக்குள்ளே நாம் வளர்த்து அவருடைய அறியாமையிலேயே மாற்றி அவர்களை நாம் ஒரு இக்கட்டான நிலைமையிலிருந்து நாம் விடுவிக்கிறோம் என்று சொன்னால், நாமும் விடுதலையாக்கப்படுகிறோம் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்டதான அனுபவம் நமக்குள்ள இருக்கணுமே தவிர, நாம் யாரையும் குற்றப்படுத்துவதற்கு நம்ம நீதிமான் கிடையாது, யாரையும் குற்றப்படுத்த நம்ம தகுதியானவர்கள் கிடையாது. நம்மை ஆராய்ந்து பார்ப்போம், நம்முடைய குற்றங்களை உணர்ந்து அறிக்கையிடுவோம். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்ததான எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். இயேசப்பா, நாங்கள் யாரையும் குற்றவாளிகளாய் தீர்க்காதபடிக்கு ஆண்டவரே, எங்களை நாங்களே நிதானித்து ஆராய்ந்து கொள்கிற அந்த அனுபவத்தை என் ஆண்டவர் நீங்க தரும்படியாக செபிக்கிறோம். ஆமீன். நாங்கள் மற்றவர்களை விடுதலை பண்ணும்போது நீங்களும் விடுதலை அடைவீர்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையின் அடிஸ்தானத்தில் நாங்கள் விடுதலை அடைந்து மற்றவர்களும் விடுதலை அடைகிற ஒரு அனுபவத்தை என் ஆண்டவர் தரும்படியாக செபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்கிற உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, உங்களுடைய இரக்கத்தின்படி நடத்துங்க, உங்களுடைய காருண்யத்தை வெளிப்படுத்தி தேவன் தாமே இந்த நாளுடைய நன்மையான ஈவுகளை வெளிப்படுத்தும்படி ஆட்சேபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.